சென்னையில் வந்து ஒரு 2 நாட்களில் பயங்கரமாக மழை பெய்யுது. ஆனால் சில பேர் வந்து நாங்கள் பீச்சுக்கு போய் வந்து நாங்கள் வைப் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள்லாம் ஆன்லைனில் நம்மளே பார்த்தோம். சின்ன குழந்தை தூக்கிட்டு வந்து காமிக்கணும். வருஷத்துக்கு எப்போயாவது ஒரு வாட்டி தானே புயல் அடிக்குது, அதனால தான் பிள்ளைங்கள்லாம் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. எப்போயாவது தான் சுடுகாட்டில் போனால் எரியுது, நம்மளை போய் கொளுத்திட முடியுமா வச்சு? கவர்மெண்ட் என்ன சொல்லுது, வீட்டில் இருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு தான் சொல்கிறாங்க. நீ வெளில வராமல் இரு, அவ்வளோதான். இதில் வந்து இவங்க போய் ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? மூடிட்டு வீட்டில் உங்களை யார் கேட்க முடியுன்ட்டு தானே வர்றது. இதே போலீஸ் யாராவது 2 ஆர்ட்ஸாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே வீடியோ எடுக்கிறது. செல்ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க, உடனே வீடியோ. பீச்சில் போய் நிற்கிறது மரண காரணி அதிகப்படுத்துறது, பைக்கு மல்லாக்க தூக்குறது மரண காரணி அதிகப்படுத்துறது, லாரி மேலே டான்ஸ் ஆடுறது மரண காரணிகளை அதிகப்படுத்துது. இப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? அறியாமைன்னு எடுத்துக்க முடியாது. இது ரொம்ப அழிச்சாட்டியமாக தான் நினைக்க முடியும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். நம்ம சென்னையில் வந்து ஒரு 2 நாட்களில் பயங்கரமாக மழை பெய்யுது. எல்லாருக்குமே என்னென்னா சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து எல்லாருக்குமே மெசேஜஸ்லேருந்து எல்லாமே அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் சில பேர் வந்து நாங்கள் பீச்சுக்கு போய் வந்து நாங்கள் வைப் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள்லாம் ஆன்லைனில் நம்மளே பார்த்தோம். ஏரிகளுக்கு பக்கத்தில் இங்கெல்லாம் போய் அதெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கூட இவங்க கேட்காம போய் நின்று நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருக்காங்க சார். அதுக்கு வந்து இந்த ஊடகங்களும் ஒரு துணை போகிற மாதிரி இருக்குது சார். நிறைய பெரிய பெரிய ஊடகங்கள் வந்து அங்கே போய் வீடியோ எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறதுனாலே நிறைய பேர் போகிறாங்க சார். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை, ஊடகம் எடுக்கிறாங்கன்னா ஊடகம் அவங்க வேலையை பார்க்குது, அது அவங்களோட வேலை தான். ஆனால் ஏன் நிற்கிறேன்னு அவங்க கேட்க போகிறது கிடையாது. அவங்க நாட்டு போலீஸ்மேன். பட் அவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு தெரியப்படுத்துறது தான் ஊடகம் இருக்குது. இல்லைனா எதுவுமே இருக்காது. கடற்கரையில் இப்படி 4 பேர் நிற்கிறாங்கன்னா தான் போலீஸ் அங்கே போக முடியும், வர முடியும். இவ்வளவும் எப்படி சொல்கிறதுனா, இது அறியாமைன்னு சொல்கிறதா இல்லை? ஒருத்தர் இங்கிலீஷ்லலாம் பேசினார், பார்த்தேன் டிவியில். சின்ன குழந்தை தூக்கிட்டு வந்து காமிக்கணும். வருஷத்துக்கு எப்போயாவது ஒரு வாட்டி தானே புயல் அடிக்குது, அதனால தான் பிள்ளைங்கள்லாம் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. எப்போயாவது தான் சுடுகாட்டில் போனால் எரியுது, நம்மளை போய் கொளுத்திட முடியுமா வச்சு? சொல்லுங்கள். போனமே எரியலைங்க. தினா ஒருத்தர வீட்டுக்கு ஒருத்தராக சுடுகாட்டில் போய் படுத்துடுறது, வேற வச்சு கொளுத்திட முடியுமான்னு கேட்டேன். முடியாது சார். என்னங்க விளையாடுச்சு கவர்மெண்ட்? அவ்வளோ அவேர்னஸை கொடுத்துக்கிட்டு ராத்திரி பகலாக போலீஸ் ஓயாமல், ஃபயர் சர்வீஸ் ஓயாமல், தன்னார்வலர் ஓயாமல் சுற்றிக்கிட்டே இருக்காங்க மெட்ராஸை சுற்றி. அமைச்சர்கள் ஒரு பக்கம், முதலமைச்சர்கள் ஒரு பக்கம், அமைச்சர் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காப்பாற்றணும் மக்கள்னு. அங்கே சுற்றி இங்கே சுற்றி. அது இந்திய வானிலை தான், மாநில அரசோட கிடையாது. அங்கே கணிச்சு இங்கே கணிச்சு எங்கேயோ போய் கிடந்து திண்டிவனத்தை தூக்கிட்டு போயிட்டு புயல். திண்டிவனம் விழுப்புரம். ஆமாம், திண்டிவனம் விழுப்புரம் டோட்டல் லாஸ். அது பெரிய லாஸ். இதில் வந்து இவங்க போய் ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? மூடிட்டு வீட்டில் இரு. கவர்மெண்ட் என்ன சொல்லுது, வீட்டில் இருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு தான் சொல்கிறாங்க. நீ வெளில வராமல் இரு, அவ்வளோதான். இவங்க போய் பீச்சில் நின்று தூக்கிட்டு போச்சுன்னா என்ன அவர் சொல்லுங்கள்? உடனடியாக நேவி வரணும், கோஸ்ட் கார்டு வரணும், மீனவர்கள் ஹெல்ப்பு கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த நீரோட்டம் எங்கே போயிருக்கும் எடுத்துகிட்டு. போய் பணமாவோ அல்லது உயிரோடைய தான் கொண்டு வரும். உயிரோடையெல்லாம் இந்த மழையெல்லாம் சான்ஸ் கம்மி. ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தானே உள்ளே போகிறதுக்கு வரணும்ல. அவங்களும் ஹெல்ப்புக்கு யாரையும் வற்புறுத்த முடியாதுல்ல. தன்னார்வலர் போய் ஃபிஷர்மேன் போய் கூப்பிட முடியும், வந்தே ஆகணும்னு. அவங்க மனசாட்சி வச்சு வந்தால் தான் உண்டு. அப்போ நீங்கள் எவ்வளோ தொந்தரவாக இருக்கீங்க அரசுக்கு போயிட்டு. நீங்கள் உதவி பண்ணாட்டிலும் பரவாயில்ல, ஓத்திரியம் பண்ணாமல் இருக்கலாம்ல. எவ்வளோ பெரிய நியூசன்ஸ். போயிட்டுன்னு அள்ளிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? எதில் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு இல்லையா? வைப் பண்ணுறது. சின்ன பசங்க ஒரு கல்லூரி மாணவர்கள் போயிட்டாங்கன்னா ரைட்டு, ஓகே, அவன் வயசு கேட்காது, அது ஓகே. கல்யாணம் ஆகி புள்ள குட்டி பார்த்துட்டு பொண்டாட்டி பிள்ளையோட வந்து நின்னா என்ன அர்த்தம்? உங்கள் உயிர் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா? உங்கள் உயிர் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லாதது தானே அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க. உங்களை யார் கேட்க முடியுன்ட்டு தானே வர்றது. இதே போலீஸ் யாராவது 2 ஆர்ட்ஸாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே வீடியோ எடுக்கிறது. செல்ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டாங்க, உடனே வீடியோ. பாருங்கள் போலீஸ் பேசுகிற பேச்சுன்னு. அவங்க இருக்கிற டென்ஷனில் நீ கடற்கரையில் வந்துட்டு நியூசன்ஸ் ஃபிஷர்மேனே அங்கே போகல. ஆமாம், ஃபிஷர்மேன்ஸே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்ன பண்ணும். சர்க்கரை சுற்றி தூக்கி கொண்டு நட்டு வீசி செஞ்சுட்டு போயிடும். இவங்ககிட்ட பேசுகிறாங்க நியாயத்தை. எப்போயாவது தான் புயல் வருது, அது பிள்ளைங்கள்ட்ட காட்ட வேணாமா? பிள்ளைங்கள்ட்ட காட்டினா மெத்தடாலஜி படிக்க சொல்லுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் வானிலையை, கடலுக்குள்ளே என்ன நடக்குது தெரிஞ்சுக்கிட்டுமே. படிப்பு தான் இருக்கல, மெத்தடாலஜி படிக்க வைங்க. ஒரு 12 வருஷம் வெயிட் பண்ணணும், அதுக்கு காலேஜ் போகணும்ல. அதெல்லாம் முடியாது. பச்சை பிள்ளையே தெரிஞ்சு என்ன ஆக போகுது? புயல் இதுதான் புயல்னு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது? அறியாமைன்னு எடுத்துக்க முடியாது. இது ரொம்ப அழிச்சாட்டியமாக தான் நினைக்க முடியும். நியூசன்ஸ் பண்ணுறது. ஏரிக்கரை பக்கம் போகாதீங்கன்னா ஏரிக்கரை பக்கம் போகிறது. ஏரிக்கரையில் வந்து
உடச்சிட்டு உள்ளே போகும். அதில் போகிறது, ப்ளைனான ஏரியாவில் பைக்கில் போகிறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் தானே. ஒரு உயிராபத்து நீங்கள் போய்த்தான் ஆகணும், ஒரு மெடிக்கல் வசதி வேணும் அப்படின்னா நீங்கள் போகலாம் வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது எதுவுமே இங்கே இல்லை. நீங்களாக மெனக்கெட்டு வாலண்டியராக போய் நின்றுக்கிட்டு அரசாங்கம் தொல்லை கொடுக்குறது, பேட்டி கொடுக்குறது, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுது? ஆற்றுல விழுந்து குளிச்சு 3 பேர் இந்த சின்னதாக உருவாகும்ல மழைக்கு நீர் குட்டை, அதில் 3 பேர் இறந்துருக்காங்க, கல்லூரி மாணவர்கள். முதல்ல நம்மள்ட்ட படிப்பு படிப்பு படிப்புன்னு ஒரே விஷயத்தை நம்ம சொல்கிறோம். நம்மளோட வெற்றியும் அதுதான், நம்மளோட தோல்வியும் அதுதான். அதான் விஷயம். நம்ம யார்கிட்டையுமே ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்விம்மிங் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க? அடிப்படை ரொம்ப கடலில் போய் எதிர்நீச்சல்லாம் போட வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு உயிர் இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் இல்லை 100 மீட்ரு போய் கரையேறணும்ல, சின்னதாக சொல்கிறேன். அதுக்கு கூட இங்கே யாரும் தயாராக இல்லை. நாங்கள் கிராமத்தில் இருந்தோம், அங்கே கிணறு குளம் குட்டை எல்லாத்தையும் நீந்துறது போகிறது வர்றது, உயிரை காப்பாற்றுற அளவுக்கு நீந்த தெரியும். கடலில் நீந்தி எதிர்நீச்சல் போடுறதா இல்லைன்னு தெரில, உயிரை காவத்தி பண்ண முடியும். பேசிக்காக ஒரு ஆபத்து சமயத்தில் உயிரை காவத்த முடியும். இந்த அளவு கூட யாருக்கும் இங்கே தெரியறதில்லை. ஆனால் இவங்க அங்கே குளிக்க போகிறாங்க. எவ்வளோ நினச்சி பாருங்கள். நம்ம அப்பா அம்மா அதுக்காக வளர்த்துருப்பாங்க அந்த பிள்ளைங்களை. அவங்க மேலே எவ்வளோ கனவுகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஆற்றுலையும் வளர்த்துறீங்க சாவறதுக்குமா? பைக்கை தூக்குறாரு ஒரு பையன், புயல் அடிச்சோடனே மயில் தான் வந்து தோகையை விரித்து ஆடும். இந்த கார் பைக்கத்தை கண்ட உடனே மனிதனும் ஆடுவான். அது டொப்பமைன் ஓப்பன் ஆகிடுக்குள்ள இருக்குது. பைக்கை தூக்குறாப்புல. இதில் ஒன்றுமே சாகசம் இல்லையே, அது ஒரு மிஷினரி. தூக்குனா தூக்கும், அது அதோட இயல்பு அது தானே. அதோட எதுவுமே தெரியாது. எதிர்த்தாப்புல லாரி வருது, ஐயோ இந்த பையன் அப்பாவியாச்சே, இப்போ தானே அவங்க அப்பா டியூ போட்டு வண்டி வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் அந்த பையன் அந்த வண்டிக்கு தெரியாது. ஒன்று டைரெக்டாக லாரியில் அடிக்கும். அதை தூக்கிட்டுலாம் ஆட வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்கள்? ரயிலில் அப்படியே பட்டா கத்தியை போட்டு தேத்துறாங்க. அது படத்தில் தேய்க்கும், அது ஏகப்பட்ட சிஜி இருக்கிறதுக்கு பண்ணி நெருப்பு பொறி வரணும், அப்படியே தேத்துறாங்க. அப்போ இது எப்படி இது மாதிரி இருந்தால் சக மனுஷங்க எப்படி உங்களை பார்ப்பான் இந்த சொசைட்டியில்? இதே வேலையா போலீஸுக்கு? இதே வேலையா? இவங்க பின்னாடியே திடுறது தான் வேலையா? ஒரு ஏரியாவில் ஒரு அஃபென்ஸ் நடந்து போச்சுன்னா அதை கண்டுபிடிக்க எந்த அளவுக்கு மெனக்கணுமோ அந்த அளவுக்கு இவங்களை அடக்கிறதுக்கு மெனக்கட வேண்டியது. இவங்க பின்னாடியே தெரிய வேண்டியது இருக்குது. பஸ்ஸில் ஏறி டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் வீரம் இல்லை. பதாகைக்கு பால் ஊற்றுறோம்னு சொல்லி அவங்க வாயிலே பால் ஊற்றுனாங்க ரோஹிணி தேட்டர் வாசலில். லாரி மேலே டான்ஸ் ஆடி லாரி மூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம், விழுந்துட்டாவோட ஃப்ரெண்டில் தெரியல. விடிய கால நேரம் போகிற வண்டி மடக்குனா அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல. வேணும்னு செய்ய போகிறதில்ல எந்த டிரைவரும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அன்னெசரியான நம்மளுடைய மரண காரணிகள் தான். நிறையாளர் நம்ம பிறந்திருக்கோம்ல, வாழ்வு காரணிங்கிறத விட்டுருங்க, மரண காரணி மட்டும் தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். மரணத்துக்கு ஒரு ரீசன் வேணும், அவ்வளோதான். ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாரு, மர்டர் பண்ணிட்டாங்க, கரண்ட் அடி செத்துட்டாரு, லாரி மூவி செத்துட்டாரு, ட்ரெயினில் செத்துட்டாரு, இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. காரணிகள் தான் மாறுபடும். வயசாகி செத்துட்டாரு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு, லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டு, ஹார்ட் அட்டாக் ஆகி, வாட் எவர் இட் இஸ், பட் காரணிகள் தான் இங்கே மாறுபடும். பட் மரணம் ஒன்று தான். அப்போ ஏன் மரண காரணிகளை நம்ம அதிகப்படுத்தணும்னு கேட்குறேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி தானே. பீச்சில் போய் நிற்கிறது மரண காரணி அதிகப்படுத்துறது, பைக்கு மல்லாக்க தூக்குறது மரண காரணி அதிகப்படுத்துறது, லாரி மேலே டான்ஸ் ஆடுறது மரண காரணிகளை அதிகப்படுத்துறது. அதை நம்ம தவிர்க்கணும். மரண காரணிகளை அதிகரிக்கக்கூடாது. வாழ்வியல் காரணிகளை தான் நம்ம அதிகமாக்கிட்டே போகணும். ஏதாவது அன்நேச்சுரலாக நடந்து போகுது, போகிறோம் திடீர்னு வீல் பிடிக்கிட்டு ஏதோ ஒன்று ஆகிடுது அப்படின்னா யாருமே இங்கே சாகாமல் இருக்க போகிறாங்கலாம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் சாவ தான் போகிறோம். முன்ன பின்ன யார் இங்கே இருக்க 10 பேரில் யார் முன்னங்கிறது தெரியல. அதுதான் இங்கே வாழ்க்கையோட க்யூரியாசிட்டி. அதுதான் வாழ்க்கையோட அர்த்தமே. அதுதான். நம்ம மரணம் நமக்கு தெரியாது. அது வரும்போது நம்ம இருக்க போகிறதில்ல, இருக்கும்போது அது வரப்போகிறதில்ல. விவேகானந்தர் சொன்னது, சுவாமி விவேகானந்தர். ஸோ நம்மளாக போய் மரண காரணிகளை போய் எப்படி சொல்கிறது, தலைங்களாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நாங்கள் வந்து மழையில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியும். அது இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லைன்னு. நாங்களே பெரிய லாங் சைஸ் கம்பை வச்சு மேனுவல் ஏதாவது இருக்கான்னு பார்த்து போவோம். எல்லாமே மனிதர்கள் தானே. பொத்துன்னு போயிட்டு என்ன செய்யுது? எங்களால் ஒரு குறிப்பிட்ட கடத்துக்கு மேலே தண்ணியில் ட்ராவல் பண்ண முடியலன்னா போலீஸுக்கு தான் சொல்லுவோம், பாருங்கள் இதை எங்கள்கிட்ட எக்யூப்மெண்ட் இல்லை, போட் இல்லை, எங்கள்கிட்ட கொடுங்க. இப்போ தன்னார்வலாம் போட்டு கொடுத்தாங்க, நீ செயல்படுங்கன்னு. அதுமாரி ஏதாவது செய்யலாம்ல. அதில் உயிர் போனால் கூட சந்தோஷம் தாங்க. ஒருத்தங்களை 4 பேரை காப்பாற்ற போனோம், செத்துட்டேன், ரைட்டு, ஓகே. ஆர்மிக்காரவங்க துப்பாக்கி வச்சுருக்காங்க, நான் துப்பாக்கி வச்சிடல, அவ்வளோதான். பரவாயில்ல, உங்களோட அபலத்தை தீக்க தான் வந்தேன், உங்களோட அபாயத்தை தீக்க வந்தேன், பரவாயில்ல, எனக்கு நெஞ்சு போச்சு. ரைட், நேச்சர். அதுக்கு விருதே கொடுப்பாங்க. நீ பீச்சில் போய் பறந்து போனால் என்ன கொடுப்பாங்க? வசம் தான் கொடுப்பாங்க. இந்த மழையில் எவனாவது வருவாடையா? ஆளாளுக்கு அறிவுரை வேறு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. தேவையாதில்ல நமக்கு. ரொம்ப தவிர்க்க வேண்டியது. அரசாங்கம் ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் ஒபே த ஆர்டர். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.